ஹலோ கைஸ், அதாவது கமலஹாசன் மேல தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி கன்னடத்துல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமலஹாசன் என்ன கீழடியில வேலை பார்த்தாரா, இல்ல அவர் எந்த வரலாற்றோட அடிப்படை பின்னணியில இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு, அதனால ஒரு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கமலஹாசன் உண்மையான ரியல் தக்லைஃப பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அதாவது உண்மையாவே சொல்றேங்க, இந்த கன்னடத்துல உள்ள இந்த போராட்டம் பண்ணி தர்றாங்க பாருங்க, இது ஒரு கேவலமான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது அவங்களுக்கே தெரியும் கன்னடத்துல எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு. அதாவது ஒரு நம்மளும் நீங்களும் ஒரு நண்பர்கள் தான், அதாவது ஒரு சகோதரர்கள் தான். நம்மளோட மொழியும் உங்களோட மொழியும் ஒரு சகோதரத்துவமான மொழி. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே திராவிட மொழிகள்ல இருந்து கீழே வந்தது. சோ தமிழ் மொழி தான் அதுல மூத்த மொழி. அந்த தமிழ் மொழிக்கு தான் அதிகமான வரலாறு இருக்கு. ஃபர்ஸ்ட் தோணுது தமிழ் மொழி. சோ அதனால அதோட அடிப்படையில பின்னணியில இந்த கன்னடம் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில, ஒரு சகோதரத்துவமான அடிப்படையில அவர் சொன்னாரு. ஆனா இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்க தெரியாத இந்த முட்டா பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இங்க மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கமலஹாசன் நடிச்ச தக்லீஃப் படம் உள்ள ரிலீஸ் ஆக விட மாட்டோம். எதுக்கு ரிலீஸ் ஆக விட மாட்டோம்? அதாவது இப்போ போராட்டம் பண்றாங்க, சரி ரிலீஸ் ஆக விட மாட்டோம், முடிஞ்சு. அடுத்து ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு வீடா போய் இன்னைக்கு கமலஹாசன் நடிச்ச தக்லீஃப் படத்தை பார்க்கணும் வீடு வீடா போய் சொல்லுவாங்களா? கமலஹாசன் நடிச்சா அது எந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் நம்மளுக்கே தெரியும். முக்கியமா இப்ப இந்த கமலஹாசன் நடிச்ச அந்த தக்லீஃப் படம் ரிலீஸ் பண்றதுக்கு இந்த மன்னிப்பு கேட்க சொல்றாங்க பாருங்க. இது மன்னிப்பு கேட்க சொல்றது கமலஹாசன் கேட்டார் நினைச்சுக்கோங்க, அது ஒட்டுமொத்த தமிழ் மொழியை பேசுற நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அசிங்கம். ஏன் அப்படின்னா, சம்பந்தமே நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இது கமலஹாசன் அவருக்காக மட்டும் இந்த போராட்டம் இந்த பிரச்சனை பண்ணல, நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவனுக்கு அவன் மொழி மேல மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கும். அதாவது இப்ப தமிழ் மொழி அவனை பத்தி கேவலமா பேசினானா நான் போராட்டம் பண்றதா நியாயம் இருக்கு. ஒரு கன்னட நேதியர் தமிழ் மொழி கன்னடத்துல பிரிஞ்சு ஒரு மொழி, அதாவது உண்மையாவே ரியலாவே பிரிஞ்சு நம்ம அந்த மாதிரினா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, அதுல பிரிஞ்சு வந்த மொழி தானே, நம்மள சகோதரத்துவமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் யாரும் அந்த அளவுக்கு முட்டாத்தனமான விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாம சம்பந்தமே இல்லாம போராட்டம் பண்றாங்க, கமல் போட்டாவை கிழிக்கிறாங்க, ரோட்ல போட்டு எரிக்கிறாங்க. இது என்னத்துக்கு? இது உண்மையாவே சொல்றேன், கமலஹாசன் அவர்கள் தைரியமான ஒரு விஷயம் இது. மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு, அதாவது என்ன சொல்றது, அப்படி மன்னிப்பு கேட்டாதான் உன்னோட படத்தையும் ரிலீஸ் பண்ண விடுவோம்னு ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இல்ல என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்னது ரியல் தக்லீஃப். இதுதான் ரியல் தக்லீஃப். சோ தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இவர் தக்லீஃபான நிறைய விஷயங்களை இப்ப கமலஹாசன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப உண்மையாவே இந்த கன்னட மொழியை இவர் தப்பா பேசிட்டாரு, தரக்குறா பேசிட்டாரு, தமிழ் மொழியை உயர்த்தி வச்சும் கன்னட மொழியை தாழ்த்தி வச்சும் பேசிட்டாரு அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, மன்னிப்பு கேட்குன்னு சொல்லலாம். இவர் எந்த ஒரு விஷயமே சொல்லல. நீங்க அந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா, நண்பர்கள் ஒரு முன்னாடி கூட சிவராஜ்குமார் அந்த நடிகர் உட்காந்துருப்பாரு, ஒரு சகோதரத்துவத்தோட தான் சொல்லியிருப்பாரு. அந்த சின்ன விஷயத்த அவங்க அங்க தூக்கி போட்டு மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆதரவு வேற. ஒரு சில பேர் முட்டாப்பையில அறிவே இல்லாத நாசமா போற, அது என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை வருது கைஸ், அந்த அளவுக்கு சுத்தமா நாலேஜே இல்லாதவங்க ஆமா கமலஹாசன் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் வாயவே திறக்க மாட்டாங்க கமலஹாசனுக்கு ஆதரவா. இங்க கமலஹாசனுக்கு ஆதரவா யாரும் வாயை திறக்க சொல்லல, தமிழ் மொழிக்கு ஆதரவா தான் வாயை திறக்க சொல்றோம். உலகத்திலே தோன்றுற முதல் மொழி தமிழ் மொழின்னு தெரியும், இருக்கிறதுலே பழமையான மொழி தமிழ் மொழின்னு தெரியும். நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி மாநாடு நடத்திருக்காரு நம்ம டாக்டர் ஐயா கலைஞர். இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாம கன்னட மொழியை தப்பா பேசிட்டாரு. அவர் கன்னட மொழியை தப்பாவே பேசுனது என்ன, இதுல இருந்து நம்மள எல்லாருமே சகோதரத்துவமான ஒரு மொழி தான். இப்ப கேரளா அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், தமிழ் மொழியில இருந்துதான் கேரளா வந்துச்சு, அப்படி இது கேரளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க. ஆமா, ஏன்னா நம்ம பேசுற டோனும் அவங்க பேசுற டோனும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். தெலுங்கு இந்த மாதிரி எல்லா டோனுமே தமிழ் மொழியை கொஞ்சம் உரசனாப்புலதான் இருக்கும். இந்த கன்னடமும் அதே மாதிரிதான். அதாவது சமஸ்கிருதம் அதிகமா கலந்து திருச்சி பேசப்பட்ட, தமிழ்லயே அதிகமா சமஸ்கிருதத்தை கலந்து பேசினா ஒரு மொழி வரும் பாருங்க, அந்த மொழிதான் இந்த கன்னட மொழி. சோ அந்த ஒரு மொழிய இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாம சம்பந்தமே இல்லாம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வரலாற்று ஆய்வுகள் படி உண்மையாவே தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே அப்படி சொல்லல. என்னடா இப்ப இனி இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி பேசுறேன், இப்போ ஒரு மாதிரி பேசுறவங்க உண்மையாவே அந்த மாதிரி இதுவரை எந்த ஒரு வெப்சைட்லயுமே இருக்கிற கூகுள்ல இருந்து, விக்கிபீடியால இருந்து, சாட்ஜிபிடி இருந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறேன், கன்னடம் அப்படின்ற ஒரு மொழி திராவிட மொழிகள் இருக்கு பாருங்க, அந்த மொழிகள்ல அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மொழி இருக்கு. இந்த 5 மொழிகள்ல 5-6 மொழிகள்ல இந்த மொத்தமாவே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மொழி தான் இந்த திராவிட.
சோ இந்த திராவிட மொழிகள் தான் இதுல மூத்த மொழி ஃபர்ஸ்ட் தோன்றிய மொழி தான் இந்த தமிழ் மொழி. இதுக்குதான் அதிகமான ஓலைச்சுவடிகள் இருக்கு. அதாவது தெலுங்கு தோன்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 600 500 சம்திங் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தமிழ் மொழி தோன்றிருச்சு. இந்த அளவுக்கு பழமைய கன்னடம் தோன்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி தோன்றிருச்சு. சோ அதனால அதுல இருந்து தெரிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அது கூட தெரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சொல்ல போனா அவர் அந்த ஒரு பேசிஸ் எல்லாம் சொல்லல. அவர் சொன்னது என்ன சகோதரத்தமா பேசுறேன்னு தான் சொன்னாரு. அதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் நியாயமா இல்லையா? அது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவர் இல்ல என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அவர் சொன்னது சரியா தப்பா அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் பேசுனது ஏதாவது தப்பு தான் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா பேசி என்னைக்குமே என்னோட மொழியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட தாய்மொழி தமிழ்.